வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்த போகிறாங்க. 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே இந்த போராட்டத்தை நடத்த இருக்காங்க. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்க கூட்டுறவு குழுவினர் மாவட்ட அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தனர். சிவகங்கையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வட்டார தலைவர்கள் இந்திரா காந்தி, பெரியசாமி, சரவணகுமார் தலைமை வகித்தார். கலைச்செல்வி, சந்திரலேகா, அழகுதேவி முன்னிலை வகித்தனர். வட்டார செயலாளர்கள் கணேசன், வேல்முருகன், சசிகுமார் கோரிக்கையை விளக்கி பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் டெட் வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையை நீக்க வேண்டும், பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும், உயர்கல்வி கற்ற ஆசிரியர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்பட வேண்டும், பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பாசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். திருப்பத்தூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க நிர்வாகிகள் முத்துமாரியப்பன், லட்சுமணன், செல்வமோகனன் தலைமை வகித்தனர். மூத்த நிர்வாகிகள் சிங்கராயர், ராஜராஜன், சேசுராஜி, முருகையா கோரிக்கையை விளக்கி பேசினார். ஆசிரியர் கற்பகம் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்திற்கு டிட்டோ ஜாக் வட்டார தலைவர்கள் அந்தோணி, ராஜ் ஜோசப், ஜான் மில்டன், செந்தில், எபினேசர், குணசீலன், சிதம்பரம் ஆகியோர் கூட்டு தலைமை வகித்தனர். வட்டார நிர்வாகிகள் ஜான் பீட்டர், சௌகராஜன், போஸ் முன்னிலை வகித்தனர். மாவட்ட நிர்வாகி புரட்சி தம்பி அழகப்பன் போராட்ட விளக்கத்தை அளித்தாருங்க. ஸோ இதில் என்ன முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா டெட் ஆசிரியர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வர இருக்கு. அரசினுடைய கொள்கை முடிவு இன்று வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த கொள்கை முடிவில் டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான 60 மார்க்கு அரசு விரிவாக விளக்கமாக அளிக்க போகிறாங்க. ஸோ கொள்கை முடிவை பொறுத்து தான் ஸ்பெஷல் டெட்டுடைய ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிச்சயமாக அரசினுடைய கொள்கை முடிவில் இறுதி கட்டமாக நம்ம நெருங்கியாச்சு. இந்த ஸ்பெஷல் டெட்டுடைய ரிசல்ட்டையும் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் பாஸ் மதிப்பெண்கள் 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிக்கை நிச்சயமாக இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாங்க. ஸோ தமிழக ஆசிரியர் தகுதி தேர்வு காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் நமக்கு விரைவில் வர இருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி இந்த 149 ஜிஓவை ரத்து செய்யறதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காரு. ஸோ நிச்சயமாக ஒரு சில ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் இனிவரும் காலங்களில் வரும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2026 மற்றும் 27 ஆனுவல் பிளானர் 2027 ஒரு பெரிய ஆனுவல் பிளானர், மிகப்பெரிய மாற்றத்தோட தாவேக அரசு இந்த ஆனுவல் பிளானரை வழங்க இருக்காங்க. மக்களும் இதற்காக ரெடியாக இருக்காங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஆனுவல் பிளானரில் நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒரு சில அப்டேட்கள் அனைத்துமே புதுதாக இருக்குது அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார நிரப்பப்படும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான தகவல்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி டெட்டு, டிஎன் டெட்டு இந்த தேர்வுகளும் பார்த்திங்கன்னா இதில் நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த தேர்வு மற்றும் புதிய தேர்வுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனுமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, டெட்டில் பாஸ் பண்ணவுக்குண்டான போஸ்டிங் 2013-17 பாஸ் பண்ணவுக்குண்டான போஸ்டிங்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் எகிரி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.